ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற அல் குர்ஆனை ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதனை அரபியிலே ஓதி வார்த்தைக்கு வார்த்தை நம்முடைய தாய்மொழியில் அர்த்தத்தை பார்த்து அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பினை பெற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்நாளில் செயல்படுத்துவதற்காக நாம் அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம். இந்த முயற்சியை பொறுத்தவரை நம்முடைய மௌத்து வரை இதுதான் ஒரு மிகச்சிறந்த முயற்சியாக இருப்பதாக கடந்த வாரம் நாம் பார்த்த 7வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தான். யா பனி ஆதம் மிம்மா யாத்ரி அன்னக்கும் ரசூலும் இருக்கும் எக்குசூன அலைக்கும் ஆயாத்தி. ஆதமுடைய பிள்ளைகளே, சந்ததிகளே, என்னிடமிருந்து உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்கள்கிட்ட வருவாங்க. அவங்க என்னுடைய வசனங்களே உங்களுக்கு ஓதுவாங்க. அப்படி ஓதுன பிறகு கமனி தக்கா, யார் என்னுடைய வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே பயப்படுகிறார்களோ அசலக, அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு தங்களை தாங்களே சீர்திருத்திக் கொள்கிறார்களோ, இந்த 2 பண்புகள் யார்கிட்ட இருக்குதோ அவங்க பல சௌஃபுன் அலைஹிம் வலாஹ யஹ்சனூன். அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் எந்த கவலையும் கிடையாது, எந்த துன்பமும் கிடையாது. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்ன விஷயம் என்னது? தூதர்கள் அல்லாஹ்ட்டேருந்து வருவாங்க. அவங்க அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெற்றுக்கொள்வார்கள். பெற்றுக்கொண்டு மக்களிடத்தில் சொல்லி காண்பிப்பார்கள். அப்படி சொல்லும்போது மக்களிடத்தில் 2 வகையான தகுதி உடையவர்கள் இருப்பார்கள். ஒன்று யார் என்றால், அல்லாஹ் சொன்ன மாதிரி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற ஒரு சாரார். இன்னொரு சாரார் யாருன்னு சொன்னாக்கா, அல்லாஹ் சொல்லாத மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்கள். 2 வகைகள் எப்பவுமே இருப்பாங்க. உலகம் ஆரம்பத்திலிருந்து உலகம் அடைகின்ற வரை எப்பொழுதுமே 2 சாரார் இருப்பாங்க. ஒரு சாரார் யாரு? அல்லாஹ் சொல்ல, நான் சொன்னவா சொல்லலை, அல்லாஹ் சொல்றது யார் ஏண்டேந்து வர செய்திகளை காது கொடுத்து முதல்ல கேட்டு அதை கேட்கும் பொழுது தங்கள்கிட்ட ஏதாவது குறை இருந்தால், அந்த செய்திக்கு மாற்றமாக இருந்தால் உடனே அவர்கள் பயந்து கொள்வார்கள். யாரும் இப்படி நாள் வரைக்கும் எனக்கு இந்த செய்தி தெரியாமல் இருந்தது, உங்ககிட்ட செய்தி வந்திருக்குது, உங்ககிட்ட செய்தி வந்த அந்த நேரத்திலிருந்து என்னை நான் சீர்திருத்திக் கொள்ளப் போகிறேன், என்னை மன்னிச்சிரியா அல்லா என்று அல்லாஹ்விடத்தில் நெருங்கி தவறுகளை ஒப்புக்கொண்டு அவர்கள் அந்த செய்தி கேட்டதற்கு பிறகு தங்களை சீர்திருத்திக் கொண்டே வாழ்வார்கள். இப்படி இந்த ஹேபிட் யாருக்கு இருக்குதோ, இந்த ஹேபிட் ஒரு நாளில் முடியாத சப்ஜெக்ட் இல்லை. இது அல்லாஹ்வுடைய வசனங்களை படிக்க படிக்க ஒரு விஷயம் டெய்லி நம்மளுக்கு வரும், அல்லது கேட்க கேட்க ஏதாவது ஒரு புது விஷயம் நம்மகிட்ட வரலாம். இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. அப்போ எல்லாமே முழுமையாக யாருக்குமே தெரியாது. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற விஷயங்களாக இருக்கட்டும், உலகத்தில் நடைபெறுகிற விஷயங்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டு இருக்காது. எப்பொழுதுமே டிஃபால்ட்டாக இருக்காது. எப்போ வேணாலும் மாறும், எப்போ வேணாலும் அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். ஒரு துன்பம் வரும், ஒரு கஷ்டம் வரும், ஹாப்பியாக இருக்கும். அப்போ இவைகள்லாம் நடைபெறும் போது இவைகள்லாம் நடக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. இவைகள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்கும் என்று சொல்லிவிட்டதால், அல்லாஹ் சொல்லிவிட்டதால் நமக்கு ஏற்படுகிற அந்த இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இது நடக்கும்னு சொல்லியிருக்கிறான். அதில் நம்ம ஏன் கவலை பண்ணோம் அதை பற்றி? அப்போ சந்தோஷம் வந்தாலும் அதுதான், சோகம் வந்தாலும் அதுதான். யாருக்கு? அல்லாஹ்வுடைய செய்தியை கேட்டு பயந்து கொண்டு தங்களை சரியாக ஆக்கி கொண்டு சீர்திருத்தி கொண்டு வாழ்கிற அந்த கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த உலக பிரச்சனை கிடையாது.
ஏன்னு சொன்னால் அந்த வகையான அந்த குரூப்பை சேர்ந்தவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே எதிர்பார்த்து காத்திருப்பார். எல்லா விஷயத்தையுமே நடந்தது பாஸ்டன்ஸா இறந்த காலமா அது வந்து அதெல்லாம் எனக்கு ஏற்படுத்தியது, வருங்காலமாக நான் முயற்சி பண்ணுவேன், என் முயற்சி வந்து தோற்றுக்கு வர சில நேரத்தில் அதெல்லாம் நாடினாலும் அது நடக்கும். அவ்வளோதான். நடந்தாலும் ஒன்று தான், நடக்காட்டாலும் ஒன்று தான். இவங்களுக்கு இந்த சாதாருக்கு அவங்க துவா செய்வாங்க, துவா செஞ்ச பிறகு அல்லா நாடினாலும் கிடைக்கும், அல்லா நாளில் போடுறதுக்கு கிடைக்காது, போயிட்டே இருப்பாங்க. அது கிடைச்சாதான் இது கண்டிப்பாக இது கிடைக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ஏன்? அல்லா சொல்லுகிறான், உனக்கு தேவைன்னா கொடுப்பேன், இதை கொடுக்க மாட்டேன். அப்போ எந்த விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்தாலும், இந்த இவங்களுக்கு நடந்தாலும் இவங்க வந்து டோன்ட் கேர் பண்ணுவாங்க, டேக் இட் ஈஸி பாலிசி. இந்த சாரா அதான் அதுக்கு அர்த்தம். வலா கவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். ரொம்ப வந்தாலும் அதுதான். நிறைய நம்மளுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, செல்வம் நிறையா இருக்குது, வீடு வாசல் நிறையா இருக்குது, கார் வசதி இருக்குது, நல்லா சாப்பிட்றோம், நல்லா உட்காந்து இருக்கிறோம், அப்படி இருந்தாலும் அது வந்து நல்லா கொடுத்துட்டு தான் இருக்குது. அது இதில் ஏதாவது குறை இருக்குது, நான் நினச்ச மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்லை, அல்லது சாப்பாட்டில் குறை இருக்குது, அல்லது வேறு விஷயத்தில் குறை இருக்குது, அது வந்து அதான் எழுதிதான். இப்படி எது நடந்தாலும் இவர்கள் வந்து புரிஞ்சிக் கொள்வார்கள். ஏன்னு சொன்னாக்கா இதெல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ் ஏற்கனவே சொல்லுகிறார், தூதர்கள் மூலமாக மனித குலத்துக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டார். அதனால் ஆயத்தை படித்து விட்டு, ஆயத்தை கேட்டுவிட்டு, அல்லாஹ்வுக்கு பயந்து தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டே வாழுகிற ஒரு வாழ்க்கை வழிமுறை தான் நம்ம இஸ்லாம். அதான் அல்லாஹ் சொல்லியாச்சு போன வசனத்தில். இதுக்கு மாற்றமாக ஒரு குரூப்பை பற்றி இந்த ஆயத்தை சொல்கிறாங்க. 36 இந்த ஹேபிட் இல்லாமல் இன்னொரு கூட்டம் இருக்கும். அவங்க யார்? அவங்க எப்படி பண்ணுறவங்க? வல்லதீன கல்லபூ பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா. ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறோம். ஒரு சாரார் எந்த கவலையும் கிடையாது, எந்த கஷ்டம் கிடையாது, அவங்க மட்டும் கவலைவாங்க. இன்னொரு சாரார் யாருனாக்கா செய்தி வந்திருக்கும் இவங்கள்ட்ட, அல்லாட்டே வந்த செய்தி உங்கள்கிட்ட வந்திருக்கும், ஆனால் பெருமை பிடித்தவர்களாக அல்லாஹ் சொல்கிறாங்க, பெருமை பிடித்தவர்களாக புறக்கணித்து விட்டு இவர்கள் அந்த வசனங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கல்லபு என்று சொன்னால் தெரியும் அவங்களுக்கு அல்லாட்டே தான் வந்திருக்குது, அல்லாட்டே வந்த பிறகு என்ன செய்வாங்கனாக்கா அதை கேட்கவும் தயாராக இல்லை, நடக்கவும் தயாராக இல்லை. அதுக்கு மாற்றமாக ஒரு காலத்துக்கு விட்டு போகிறது, போட பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. அதான் அதுக்கு அர்த்தம். அந்த வஸ்தக் பரு என்ற அந்த அரபி வார்த்தைக்கு 2 வகையான அர்த்தம் இருக்குது இலக்கணப்படி. ஒன்று என்னன்னாக்கா வேணாண்டு புறக்கணிச்சுட்டு போகிறது, இன்னொன்று வந்து அதை டேரெக்டாக மறுக்கிறது, பெருமை அடிக்கிறது. இதெல்லாம் சட்டாவத்பாடுகளுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க பெரியவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தான் பெஸ்ட்டு உட்காந்துருப்பாங்க. இப்படி ஒரு சாதம் இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, இப்படி தான் பெஸ்ட்டாக உட்காந்துருப்பாங்க. நம்ம பட்டு வேலையை பார்ப்போம், இப்படி இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நியாயத்தில் போகணும். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவர்கள் நல்லா சொல்கிறான், உலாயக்க அஸ்ஹாபுன்னார். இவர்களுக்கெல்லாம் இவர்கள் யாருன்னு சொன்னாக்கா நரகத்துடைய தோழர்கள். சஹாபி என்று சொன்னால் அது அந்த அந்த அல்லாவுடைய வார்த்தையை இலக்கணத்தோடு படிக்கும்போது அந்த டேஸ்ட் நம்மளுக்கு புரியும். அஸ்ஹாபுன்னு சொன்னாக்கா உடன்பிறவாத நண்பர்கள், எப்பயுமே விட்டு பிரியாத நண்பர்கள் அர்த்தம். அஸ்ஹாபுன்னு சொன்னாக்கா அந்த நரகத்தோட எப்பயுமே விட்டு பிரியாத தோழர்கள் இவங்கன்னு சொல்கிறாங்க. யார் இந்த கேரக்டர் யார்கிட்ட இருக்குதோ அல்லாவுடைய விஷயம் வந்திருக்குது, அதை வந்து கண்டு காணாம போகிறது, பெருமை அடிக்கிறது, அதை வந்து வேணான்னு சொல்கிறது, புறக்கணிக்கிறது, இவ்வளோ விஷயம் அந்த அதுக்குள்ளே இருக்குது. இப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க யாருன்னு சொன்னாக்கா இவங்கெல்லாம் நரகத்துடைய ஃப்ரெண்டுங்கிறாங்க. ஃப்ரெண்டாக தோழர்கள், நரகத்துடைய தோழர்கள். கும்பிகா காலிதும், அதில் அவங்க நிரந்தரமாக இருக்க போகிறார்கள். அப்போ சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போதும் இவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள்ங்கிறான், நரகத்தை பற்றி பேசும்போது நிரந்தரமாக இருப்பார்கள் எல்லாம் சொல்கிறான். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களை கணக்கெடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா 2 சாதனை தான் இருக்கிறாங்க பார்த்தோமே. ஒன்று யார்? சொர்க்கத்துடைய தோழர்கள், இன்னொன்று நரகத்துடைய தோழர்கள். இப்போ இந்த உலக வாழ்க்கை மாதிரி கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு போகிற விஷயம் அங்கே கிடையாது. நிறைய இடங்களை பதிவு செய்கிறோம். இந்த உலக வாழ்க்கை வந்து குறிப்பிட்ட காலம் தான், அங்கே வந்து குறிப்பிட்ட காலம் வாழ வைப்ப அங்கே தரப்படுகிற விஷயம் தான் அவளுக்கு வந்து சோதனை தான். அது கொஞ்சம் பொறுத்துக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இதை பொறுத்துக்கிட்டாக்கா அந்த காலமாக சொர்க்கத்தில் வாழ போறீங்கன்னு ஒரு சாதாரையும், இன்னொரு சாதாரை பொறுத்து கொள்ளவில்லை, பெருமை பிடித்து கேட்காம நீ போனீங்கன்னாக்கா நீ வேணா இங்கே அதை வாழ முடியாத விஷயம். அது இட்டி பார்க்காம நம்ம அடுத்த வருஷம் இங்கேயும் சரி தான், உலகத்தில் கூட சரி, அல்லாவுடைய பேச்சை கேட்காம கண்டிப்பாக நல்லா வாழ முடியாது. நீ எப்படி வேணாலும் நீங்கள் எந்த லாஜிக்காக பேசுனாலும் தான், அந்த கிராமர் படி பேசினாலும் தான், அல்லாவுக்கு மாற்றமாக ஒரு தனி மனிதன் ஒரு கொலையை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துட போகிறன்னு சொல்லி அவன் ஒரு கொலையை எடுத்தான்னா கண்டிப்பாக ஒழுங்காக வாழ முடியாது. அவனும் ஒழுங்காக இருக்க மாட்டான், குடும்பம் ஒழுங்காக இருக்காது, பிள்ளைகள் ஒழுங்காக வளர்க்க முடியாது, சமுதாயத்தில் அவனால் எந்த யூஸ் இருக்காது. இப்படி அலைய வேண்டியது தான். அதான் அலைகிறார்கள் பெரும்பாலும். இந்த பெரும்பாலும் நமக்கு அலைவதற்கு காரணமே என்னன்னாக்கா அல்லாஹ்வுடைய சொல் பேச்சை அது சரியாக கேட்காமலும்
அதுலேருந்து கிடைக்கிற படிப்படி எடுக்காமல் வாழ்கிற வாழ்க்கை முறை தேர்ந்தெடுத்தது தான். அதனால தான் இவங்க வந்து ஒரு எந்த விதமான ஒரு பேசிக் இல்லாமல் வாழ்றாங்க மனிதர்கள். காரணம் தான் எல்லாம் இங்கே பதிவு செய்யணும். அப்போ படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறான். அந்த சட்டம் வந்து எளிமையாக இருக்குது. இன்னொன்று, இஸ்லாம் முறைப்படி வாழ்வது தான் ஈஸி இந்த உலகத்தில். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி வாழ்வது தான் ஈஸி. அல்லாஹ் சொல்லாத மாதிரி வாழ்வது கஷ்டம், உண்மையிலே செய்ய முடியாதது. ஆனால் இவர்கள் வந்து அதை விளங்குறது இல்லை. பெரும்பாலான மக்கள் அல்லாஹ் சொல்ல கஷ்டம் மாதிரி தெரியுது. இந்த காலையில் எழுந்திரிக்கிறது, மத்தியானம் வருவதும், சாயங்காலம் வருவதும், மகிழ்ச்சி தொழுவது கஷ்டமாக தெரியுது. தவிர அதில் இருக்கிற நிம்மதியும் அதன் மூலமாக கிடைக்கிற ஒரு பறக்கத்தும் அதன் மூலமாக கிடைக்கிற பல விஷயங்களும் இந்த இவங்களுக்கு புரியாமல் அடைகிறார்கள். இவங்க தூரமாக நின்று பார்க்குறாங்க. இஸ்லாத்தை தூரமாக நின்று பார்க்கறதுனால இஸ்லாம் சொல்லுகிற முறைப்படி வாழும்போது அதுக்குள்ள ஒரு சுவை இருக்கிறது. அதுதான் நிம்மதியாக இருக்கிறது. அப்படியே அந்த உலகத்தில் வாழ முடியும் போன்ற பல விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி நிறைய வசனங்களில் சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டு சாரார்களில் ஒரு சாராராக நம்ம இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இவர்கள் தான் அல்லாவுடைய அருள்கொடையை பெற்றவர்கள். நிறைய இடங்கள் நல்லா பதிவு செய்யப்படுறாங்க. அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிகிற மாதிரி மைண்டில் கொடுத்து அந்த கொடுத்த விஷயங்களை இவங்க நடைமுறைப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலையை அமைத்து கொடுத்தாங்க. இதுதான் மிகப்பெரிய பாக்கியம் என்று குரானில் பல இடங்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க. அதனால் இந்த ரெண்டு சாரார்களில் இந்த உலகத்தில் இன்றைக்கு குறைந்த சதவீதம் தான் இந்த சாரார் இருக்கிறாங்க. எது சாராரு? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்ததுலாம் அதான் ஈஸின்னு நினைத்து கொண்டு வாழ்கிற கூட்டம் குறைவாக இருக்குது. அதை பற்றி தான் பிரச்சனை நம்மளுக்கு. அல்லாஹ்வுக்கு ஒரு ஆள் போதும். உண்மையிலே சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு ஒரு ஆள் போதும். அதை வச்சு அல்லாஹ் சொல்ல கொண்டு வந்து விடுவேன். அல்ல குரான் நிறைய பதிவு செய்யலாம். அதெல்லாம் பெரிய கூட்டம்லாம் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. ஒரு ஆளுடைய உள்ளத்தில் வந்து சரியாக அந்த மார்க்கத்தை அதை வந்து அல்லாஹ் கொடுத்து அதன் மூலமாக நிறைய பேர்களுக்கு பயனளிக்க செய்து அதன் மூலமாக ஜெனரேஷன் நல்லா கொண்டு வருவதாக அல்ல குரானில் பல இடங்களை பதிவு செய்கிறான். அதை விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய சப்ஜெக்ட்டு. அப்போ குரானுக்குள்ளே இந்த மாதிரி உள்ள புகுந்து சொல்லலாம் அதை விளங்கி சிந்திக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய அறிவிஞானங்கள் வரும். அப்போ அல்லாஹ்வை புறக்கணித்து விட்டு வாழ்கிற கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க பக்கம் தலை வைத்து கூட படுக்கக்கூடாது. நல்லா சொல்லி இளைஞர்கள் சொல்லிக்கிறேன். இளைஞர்கள் இளைஞர்கள் பெரியவர்களுக்கு அது மாதிரி கேரக்டர் உள்ளவங்கள்ட்ட பக்கத்தில் போனோம்னாக்கா அந்த காற்று இங்கே அடிச்சிடும் ஒரு வேலை. அதுக்காக ரசம் எச்சரிக்கிறாங்க. யாரெல்லாம் மாற்றமாக இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாற்றமாக இருக்கிறாங்களோ, உலக விஷயத்தை பற்றி புரியாமல் இருக்கிறாங்களோ அவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்காங்க. நல்லா பல பதிவு செய்கிறாங்க. ஏன் அவர்கள் எப்படியாவது உங்களை வளைத்து போட்டு அவங்க பக்கம் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்வார்கள். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் சொன்ன இந்த விஷயங்களை கேட்டு நம்மகிட்ட இருக்கிற குறைகளை வந்து நிவர்த்தி செய்து கொண்டு அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்து கொண்டு, யா அல்லாஹ் எனக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது, அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எனக்கு ஒரு அறுப்படை புரிய வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட பேசிட்டு இன்ஷாஅல்லாஹ் செய்திகளை கேட்டுவிட்டு மனசில் உள்ள இறக்கி அதுக்கு ஒரு நியத்தை வைத்துக்கொண்டு வாழப்படி தோல்விக்கு வருமான் எனக்கு உங்களுக்கு தர வேண்டும். குரானோடு தொடர்பு இருக்கும்போது தினம் தினம் புது புது செய்திகள் நம்முடைய உள்ளத்தில் வரும். அதை சரியாக விளங்க வேண்டுமானால் இன்ஷாஅல்லாஹ் நாம் அனைவரும் டைரெக்டாக குரான் கொண்டு போக வேண்டும். அதற்கான வசதி வாய்ப்பு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதை பயன்படுத்தி வாழ வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் குரான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ஈஸியாக இருக்கிற இந்த சப்ஜெக்டை நம்ம எந்த அளவுக்கு டைம் செலவு பண்ணி நம்ம வந்து இறங்குறோமோ அந்த அளவுக்கு அறிவு ஞானம் இன்னும் வந்து பிரகாசமாக இருக்கும். அறிவு என்பது அல்லாஹ் சொன்னதாக இருக்க வேண்டும். லாஜிக்கு கேசிக்கு அந்த செட் ஆகாது. அல்லாஹ் சொன்ன அறிவை பெற்றுக்கொண்டு நம்முடைய மூளையை வந்து வளர்ச்சியடை செய்யும் பொழுது அது பரிபூர்ணமாக அறிவாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவாரா, யாழும் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று குர்ஆனில் பதிவு செய்கிறான். அறிவு என்பதே அல்லாஹ்வை பற்றி அறிவது தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த ஒரு வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அதை மௌத்து வரை தர வேண்டும் என்று துவா செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கும் அல்லாஹ்விட அதிகமாக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். பல நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வாக்கல் தாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த